ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் செய்யணும். அதில் தாளிக்கிற பொருட்கள் சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், உளுந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கி விடுங்க. நாட்டுக்கோழி செய்யும்போது நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ருசி. அதுக்கு தேவையான அளவு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா. இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கணுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அந்த மாதிரி செஞ்சால் பசங்க தூக்கி போடாமல் எல்லாமே சாப்பிடுவாங்க. இது கிரேவி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் இந்த நாட்டுக்கோழியை போட்டுக்கோங்க. போட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதில் இருக்க தண்ணிலாம் வெளியில் வரும். இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா திரும்பியும் கிளறி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ திறந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பியும் அதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி ரெடியாக இருக்கும். இதில் டேஸ்ட்டுக்காக லைட்டாக தேங்காய் பால் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.